ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்சனுக்கு ஃபேவரட்டான புட்டிங் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வாட்டர் விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா அப்படி கொஞ்சம் கிண்டி விட்டிங்கன்னா அப்படி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்புறம் கொஞ்சம் ஹையில் வைங்க. அதுக்கப்புறமா கேரமல் ரெடி ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம புட்டிங் வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். அப்புறம் கேரமலைஸ் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கா. கலர் மாறினோடனே எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறீங்களோ அதில் ஊற்றி வச்சுருங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுவாங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ்னாலும் ஊற்றிக்கோங்க. அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு பால் நல்லா பீட் பண்ணோடனே பாலையும் ஊற்றி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் சர்க்கரை வந்து நான் வந்து 1க்கு அரை போடாமல் அதை விட கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அரைக்க போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். நுர வரும்படி அடிக்க வேண்டாம். கொஞ்சம் மிங்கிளாக அடிங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பை கொஞ்சம் தூக்கி காட்டும். தண்ணி சூடான உடனே அந்த பாத்திரத்தை வச்சு நம்ம செஞ்சு வச்ச கலவையை அதில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு என்கிட்ட வந்து அலுமினியம் ஃபாயில் இல்லை, அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். 30 மினிட்ஸில் ஒரு 20 மினிட்ஸில் வெந்துட்டான்னு கொஞ்சம் எடுத்து குத்தி பாருங்கள். வெந்துச்சுன்னா 25 மினிட்ஸில் எடுத்துருங்க. பார்த்து கொஞ்சம் சூடாக இருக்கும், கவனமாக எடுத்துருங்க. அப்புறமா திருப்பி போட்டு லைட்டாக ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும். புட்டிங் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.